அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்ம திருப்புட்குழியில் குதிரை வாகனத்தை பற்றி சிறப்பையும் ஜடாய மோட்சத்துக்கு உண்டான ஆதாரத்தையும் ரொம்ப அழகாக விரிவாக சொல்லியிருந்தீங்க சுவாமி. அடியேன் இப்போ மேலும் ஒரு சந்தேகம் என்னென்னா, சாதாரணமாக பெருமாள் சன்னதிக்கு பெருமாளுக்கு வலப்பக்கம் தாயாரும் இடப்பக்கம் ஆண்டாள் சன்னதியும் இருக்கும். ஆனால் இந்த சன்னதியில் மட்டும் வலப்பக்கம் ஆண்டாலும் இடப்பக்கம் தாயார் சன்னதியும் இருக்குது. அதுக்கு உண்டான தாத்பரியம் என்ன? மேலும் தாயாருக்கு விசேஷமான பிரபாவங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை பற்றியும் விரிவாக சாதித்தரல பண்ணி கேட்டுக்க சாமி. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. இது அவசியம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திருப்புட்குழிக்கே உரித்தான தனித்துவம். திருப்புட்குழியில் ஸ்ரீதேவி பிராட்டியார் மரகதவள்ளி தாயார் என்னும் திருநாமத்துடன் தனிக்கோவில் சேவை சாதிக்கிறார். மரகதவள்ளி தாயார் சன்னதி பெருமாள் சன்னதிக்கு இடப்புறமாக அமைந்துள்ளது. பூமி பிராட்டியார் ஆண்டாள் சன்னதி பெருமாள் சன்னதிக்கு வலப்புறமாக அமைந்துள்ளது. பொதுவாக எல்லா திவ்ய தேசங்களிலும் ஸ்ரீதேவி பிராட்டியார் சன்னதி பெருமாள் சன்னதிக்கு வலப்புறமாகவும் ஆண்டாள் பிராட்டியார் சன்னதி பெருமாள் சன்னதிக்கு இடப்புறமாகவும் அமைந்திருக்கும். ஆனால் இங்கு மட்டும் ஏன் மாறி அமைந்துள்ளது என்றால், இதற்கு இங்கு நடந்த ஒரு விசேஷ வைபவம் பிரமாணமாக சொல்லப்படுகிறது. ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிக்கொண்டு காட்டு வழியாக வந்தபோது இந்த இடத்தில் ஜடாயு குற்றுயிரும் குலையுரமாக கிடந்ததை கண்டார்கள். ஜடாயுவை அடையாளம் கொண்டு கொண்ட ராமர் ஜடாயுவை கட்டி கொண்டு அழுதாராம். ஜடாயுவிடம் என்ன நடந்தது என்று கேட்க ஜடாயு பதில் சொன்னார். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக சென்றதை தான் பார்த்ததாகவும், சீதையை காப்பாற்றுவதற்காக ராவணனுடன் போரிட்டதாகவும், தன்னால் முடிந்த அளவு நீண்ட நேரம் போரிட்டும் கூட ராவணன் தன்னுடைய 2 சிறகுகளையும் வெட்டி கீழே சாய்த்துவிட்டு தன்னை காயப்படுத்திவிட்டு கீழே தள்ளிவிட்டு சென்று விட்டான் என்று கூறினார். ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிக்கொண்டு இந்த வழியாக வருவார்கள் என்று திட விசுவாசத்துடன் தான் காத்திருந்ததாகவும், அவர்கள் இருவரும் வந்தவுடன் அவர்களிடம் இந்த விஷயத்தை கூறிவிட்டு அவர்களை சேவித்துவிட்டு உயிர் துறக்கலாம் என்று காத்திருந்ததாகவும் சொன்னார். ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகத்தால் ஜடாயு ராமனின் திருவடிகளில் சரணடைந்து ராமர் அருளால் அங்கிருந்தே மோட்சம் பெற்றார். பரமபதமடைந்த ஜடாயுவின் சரம திருமேனிக்கு ராமர் சரம சம்ஸ்காரங்களை செய்தார். தசரதருக்கு தமையனார் முறையில் அமைந்த ஜடாயு ராமருக்கு பெரியப்பா ஆவார். ஆதலால் ராமர் தன்னுடைய பெரியப்பா ஆன ஜடாயுவுக்கு இங்கே சரம சம்ஸ்காரம் செய்கிறார். ஜடாயுவின் சரம திருமேனியை ராமர் தனது வலதுபுறத்தில் கிடத்தி அங்கு சிதை மூட்டி சம்ஸ்காரம் செய்தார். அப்பொழுது ராமரின் வலது மார்பில் இருந்த ஸ்ரீதேவி பிராட்டியார் அந்த வெப்பத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் இடது மார்புக்கு மாறி அங்கே அமர்ந்து கொண்டாராம். இது இந்த கோயிலின் ஸ்தல புராணத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த ஐதீகத்தின் அடிப்படையிலேயே ஸ்ரீதேவி பிராட்டியாரான மரகதவள்ளி தாயார் பெருமாள் கோயிலுக்கு இடப்புறமாகவும் ஆண்டாள் நாச்சியார் பெருமாள் சன்னதிக்கு வலப்புறமாகவும் சன்னதிகளை கொண்டுள்ளார்கள். கருவறையிலும் கூட மூலவர் விஜயராவ பெருமாளின் வலப்புறம் ஆண்டாள் நாச்சியாரும் இடப்புறம் ஸ்ரீதேவி பிராட்டியாரும் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார்கள். இடப்புறமாக ஸ்ரீதேவி தாயார் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக ஸ்ரீதேவி தாயார் சற்றே பெருமாளை நோக்கி வலப்புறமாக சாய்ந்து நிற்கிறார். இதை நன்றாக சேவிக்கலாம். மரகதவள்ளி தாயார் மிகச்சிறந்த வரப்பிரசாதி தாயார். நீண்ட காலமாக பிள்ளை பேர் இல்லாத பெண்கள் மரகதவள்ளி தாயாரை பிரார்த்தித்து விரதம் இருந்தால் அவர்களுக்கு பிள்ளை பேர் அருள்வார் என்பது ஐதீகம். பிள்ளை பேர் இல்லாத பெண்கள் ஏதாவது ஒரு அமாவாசை நாளன்று இந்த கோயிலுக்கு வந்து கோயில் முன்னால் உள்ள ஜடாயு புஷ்கரணியில் நீராடி கோயில் அலுவலகத்தில் 30 ரூபாய் கட்டி டோக்கன் வாங்கி கொண்டு தாயார் சன்னதிக்கு சென்று தங்களுடைய பிரார்த்தனையை தெரிவிக்க வேண்டும். தாயார் சன்னதியில் இவர்களுக்கு வறுத்த பச்சை பயிறு கொடுப்பார்கள். தாயார் சன்னதியில் கொடுக்கும் வறுத்த பச்சை பயிரை வாங்கி தங்கள் மடியில் கட்டி கொண்டு அன்று அவர்கள் கோயிலிலேயே இருக்க வேண்டும். கோயிலில் நடைபெறும் பூஜைகளில் பங்கு கொள்ளலாம். கோயிலில் கிடைக்கும் பிரசாதங்கள் மற்றும் பழங்களை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். வேறு எந்த ஆகாரமும் உட்கொள்ளக்கூடாது. இரவும் அந்த கோயிலுடைய வெளி மண்டபத்தில் அவர்கள் படுத்திருக்கலாம். மறுநாள் காலை எழுந்து மீண்டும் ஜடாயு புஷ்கரணியில் நீராடிவிட்டு கோயிலுக்குள் வந்து பெருமாள் சன்னதிக்கு வலப்புறமாக அமைந்துள்ள ஆண்டாள் சன்னதிக்கு வந்து ஆண்டாளை பிரார்த்தித்து விட்டு ஆண்டாள் சன்னதிக்கு முன்னால் போட்டுள்ள கோலத்தின் மீது முதல் நாள் தங்கள் மடியில் கட்டியிருந்த
வறுத்த பச்சை பயிரை அங்கே கொட்ட வேண்டும். அப்பொழுது அந்த வறுத்த பச்சை பயிர் முளைத்திருந்தால் அவர்களுக்கு பிள்ளைப்பேறு நிச்சயம் என்பது ஐதீகம். இங்குள்ள அர்ச்சகர் கூறுகிறார், இதுவரை இங்கு இப்படி விரதம் இருந்த பெண்கள் அனைவருக்குமே மரகதவள்ளி தாயார் பிள்ளைப்பேறு அருளியிருக்கிறார், அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று அவர் கூறுகிறார். இதனால் மரகதவள்ளி தாயார் வறுத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார் என்று போற்றப்படுகிறார்.